13 ஆண்டுகளாக கோமாவில் இருந்த இளைஞர் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பின் கருணை கொலை மூலம் காலமானார். சண்டிகரை சேர்ந்த ஹரிஷ் ராணா கடந்த 2013ஆம் ஆண்டு தனது விடுதியின் 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்ததில் மூளைப்பகுதியில் பலத்த காயமடைந்தார். இந்த விபத்தில் அவரது மூளையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் அவர் பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் எனப்படும் மீள முடியாத கோமா நிலைக்கு சென்றார். கடந்த 13 ஆண்டுகளாக அவருக்கு உடல் இயக்கங்கள் ஏதுமின்றி ஒரு குழாய் வழியாக வழங்கப்படும் திரவ உணவு மற்றும் நீர் மூலமே உயிர் காக்கப்பட்டு வந்தது. ஏறத்தாழ 13 ஆண்டுகளாக கோமா நிலையில் இருந்த நிலையில் அவரை கருணை கொலை செய்ய அனுமதிக்குமாறு ராணாவின் பெற்றோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பரிதிவாலா, கே.வி. விஸ்வநாதன் அமர்வு நாட்டிலேயே முதல் முறையாக ஹரிஷ் ராணாவை கருணை கொலை செய்ய அனுமதித்தது. இதையடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஹரிஷ் ராணா கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்டு வந்த உயிர் காக்கும் கருவிகளின் உதவி நிறுத்தப்பட்டது. மேலும் குழாய் மூலம் ஹரிஷ் ராணாவுக்கு வழங்கப்பட்டு வந்த உணவு உள்ளிட்டவை அடுத்தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்நிலையில் சுமார் 10 நாட்களுக்கு பிறகு நீண்ட போராட்டத்திற்கு பின் ஹரிஷ் ராணா உயிரிழந்தார். இந்தியாவில் ஒரு தனிநபருக்கு சட்டப்பூர்வமாக கருணை கொலை நடைமுறைப்படுத்தப்பட்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரிஷின் தந்தை அசோக் ராணா ஒரு ஹோட்டலில் கேட்டரிங் வேலை செய்து வந்தவர். மகனின் மருத்துவ செலவுக்காக டெல்லியில் இருந்த தங்களது சொந்த வீட்டை விற்றுவிட்டு காசியாபாத்தில் உள்ள ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு இடம்பெயர்ந்தனர். கடந்த 13 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட அவரது பெற்றோர் அவரை தனியாக விட்டதில்லை. படுத்த படுக்கையாக இருப்பதால் ஏற்பட்ட புண்களை பராமரிப்பது முதல் உணவு குழாயை சுத்தம் செய்வது வரை அனைத்தையும் அவர்களே செய்து வந்தனர். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நீதிபதிகள் ஜே.பி. பரித்வாலா மற்றும் கே.வி. விஸ்வநாதன் ஆகியோர் ஹரிஷின் பெற்றோரை நேரடியாக சந்தித்து பேசினர். அப்போது அவர்கள் அடைந்த வேதனையை உணர்ந்த நீதிபதிகள் இது வெறும் மரணமல்ல, கண்ணியமான விடைபெறல் என்று குறிப்பிட்டு கருணை கொலைக்கு அனுமதி அளித்தனர். இந்த உத்தரவை அடுத்த சில நாட்களுக்கு முன்பு ஹரிஷ் வீட்டில் பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். அவர் அமைதியாக விடைபெறவும் ஆன்மா சாந்தியடையவும் செய்யப்பட்ட இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.